வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில் டைப் 3 பார்க்க போகிறோம். டைப் 3 அது என்னென்னா வட்டி வீதம் காணுதல். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100 இந்த ஃபார்முலா. இதில் வந்து ஒவ்வொரு இதாக ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்கிறது. அதில் பி இருக்காது, அதாவது அசல் இருக்காது, அதை கண்டுபிடிக்கிறது. எண் இருக்காது, எண் கொடுக்க மாட்டாங்க. காலம் ஆண்டுகள் கொடுக்க மாட்டாங்க, அது கண்டுபிடிக்கிறது. ஆறு கொடுக்க மாட்டாங்க, வட்டி வீதம் கொடுக்க மாட்டாங்க, அது கண்டுபிடிக்கிறது. அப்படி ஒவ்வொரு இதாக நம்ம அதில் உள்ளதை தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டைப் 3. டைப் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னா வட்டி வீதம் பார்க்க போகிறோம். இந்த PDF பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மேக்ஸ் PDFன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, இந்த PDF பற்றின டீட்டெயில் தெரியும். இப்போ வந்து நம்ம 2 டைப் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டைப் 3. இதில் ஒரு 9 கணக்கு இருக்குது. இந்த 9 கணக்கையும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். வட்டி வீதம் காணுதல். வட்டி வீதம்னா ஆறு. பிஎன்ஆர் சொல்லுவோம் தெரியுமா, அதில் வந்து அந்த 6 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் 3 பார்க்குறோம். தனி வட்டியில் வட்டி வீதம் காணல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஓகேயா, தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம். சத்யா என்பவர் ரூபாய் 6000 வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 7500 பெற்றார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6000 சரி ஓகே 6000 வங்கியில் செலுத்தி 7500 பெற்றார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 6000ங்கிறது வந்து வராது. புக்கில் உள்ள கொஸ்டினில் வந்து 5000 கொடுத்துருக்கு. ஸோ நம்ம புக்கில் உள்ள மாதிரியே தான் பார்க்குறோம். ஸோ புக்கில் உள்ள இதான் பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்லேயும் 5000 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 6000ன்னு வராது. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ள சம் பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துருவீங்க. சத்யா பெய்டு ₹5,000 to the bank and after 5 years he get 7,500. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அசல் வந்து பிரின்சிபல் 5000 எண் வந்து 5 years. ஸோ காலம் வந்து 5 ஆண்டுகள். எஸ்ஐ வந்து மொத்த தொகை தான் 7500. ஹி கெட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 7500லேருந்து இந்த அசலை கழிச்சா 2500 வரும். இதான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கான ஃபார்முலா போடுறோம். PNR/100. ஸோ பியோட மதிப்பு 5000, என்னோட மதிப்பு 5%. ஸோ பை 100. ஆரோட மதிப்பு தெரியாது. ஸோ 6 போட்டு ஈக்குவல் போடுறோம். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு தான் 2500. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இப்படி உள்ளது இது தலைகீழாக போகும். கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழேன்னு மாறும். ஸோ தேர்ஃபோர் ஆர்ஸ் ஈக்குவல் டு 2500. இது கீழே இங்கே வகுத்துட்ருக்கு, அங்கிட்டு போனால் பெருக்கும். இன்ட்டு 100 பை 5000 இன்ட்டு 5. இதை அப்படியே தலைகீழாக எழுதணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே. 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 1 5 5, 2 5 10, 1 5 5, 5 20, 25, 5 25, 2 10. தேர்ஃபோர் ஆர்ஸ் ஈக்குவல் டு 10%. ஓகேயா. இதான் இது அசல் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அசலை கழிச்சோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். வருஷம் கொடுத்துட்டாங்க, ஆறு மட்டும் கொடுக்கல. ஆருக்கு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் பார்த்துருக்கோம். இந்த போன இதில் வந்து ஆண்டுகள் கண்டுபிடிப்பீங்க, எண் கண்டுபிடிப்பீங்க. இந்த இதில் வந்து ஆறு கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்த இதில் அசல் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா சம்மும். ஓகேயா. முதல் கணக்கு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 2வது கணக்கு பார்த்துடலாம். அசல் ரூபாய் 46,000 1 ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு. அசல் வந்து 46,000. இந்த வருஷம் எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டுகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வருஷம் 9 மாதம். அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 9, ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா, 12 20 21 மாதம் வரும். அப்போ இதை மொத்தமாக மாதத்துக்காக மாற்றிக்கணும். ஏன்னா இங்கே வருஷம் மாதம் இந்த மாதிரி இருந்தால் குழப்பிக்கும். மொத்தமாக ஒரேடியாக மாதத்துக்காக மாற்றிட்டு 12ஆல் வகுத்துடலாம். அப்போனா 21/12 வரும். ஓகேயா. இந்த மொத்த தொகையிலேருந்து அந்த அசலை கழிச்சோன்னா தனி வட்டி கிடச்சிரும். ஓகேயா. இப்படி தான் அந்த கணக்கு பார்க்கணும். சம் பார்த்துடலாம். கணக்கில் கொடுத்தது தான் அசல் வந்து 46,000. வருஷம் வந்து ஒரு வருஷம் 9 மாதம். அப்போனா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அதோட ஒரு 9 மாதத்தை கூட்டினா 21 மாதம். 21/12 வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்த தொகை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து அசலை கழிச்சோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6440. ஓகேயா. ஸோ இதை வச்சுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அசலோட மதிப்பு இன்ட்டு அந்த வருஷம் வந்து என்னோட மதிப்பு 21/12 இன்ட்டு ஆரோட மதிப்பு தெரியாது. ஸோ 6/100 போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 6440. ஓகேயா. ஸோ அப்படி போடும்போது
ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். therefore r = இது அப்படியே தலைகீழாக போகும். இது கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே உள்ள கீழே வரும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்லாட்டி இங்கிட்டு வகுத்தா இங்கிட்டு போனால் பெருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் ஓகே தான். ஸோ இங்கிட்ட ஃபுல்லாக வகுக்குது, இங்கிட்டு போனால் பெருக்குது. ஓகே, தலைகீழாக மாறிடும். ஸோ மாறிட்டு இதை சால்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், 80% வரும். ஸோ therefore r = 80%. நான் கீழே வந்து செக்குன்னு போட்டு அந்த சால்வ் பண்ணதை அடி கொடுத்து வச்சுருக்கேன். 7ஆம் வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 23ஆவது வாய்ப்பாடு. ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அடி கொடுத்து செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆனால் ஆன்சர் வந்து 80ன்னு வரும் அடி கொடுத்தோன்னா. ஸோ ஓகேயா, இதுக்கான ஆன்சர் 80%. கீழே செக் பண்ணுறதுக்காக நான் அடி கொடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடி கொடுத்தது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 23 2 46, 6 2 12, 6 2 12, 1 21 21, 920 21, 6444, 1 7. ஸோ சால்வ் பண்ணால் 80ன்னு வரும். ஓகேயா, மேலே 40 × 2, ஸோ 2 40 80. ஓகே, இதான் ஆன்சர். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்த்துடலாம். பாஷா என்பவர் ஒரு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்தல் அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8500 தான் அசல். 3 வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷம். அவர் மொத்தமாக கட்டினது வந்து 11,050. அப்போ அதுலேருந்து 8500 கழிச்சோன்னா 2,500 வரும். 2,550 ரூபா வரும். ஸோ அதான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஏதாச்சும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருவோமா? சம் பார்த்துடலாம். அவங்க கொடுத்த அசல் மதிப்பு வந்து 8500 ஆர் வந்து நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷம். SI = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 11,050 - 8,500. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சோன்னா 2,550 வரும். ஸோ therefore சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,550. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். பியோட மதிப்பு 8500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம், ஆரோட மதிப்பு தெரியாது. ஸோ ஆர் வச்சுட்டு கீழே பை 100ன்னு போட்டுரும். போட்டுட்டு = 2,550 தானே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு 2,550. ஸோ போட்டு அதை போட்டு சால்வ் பண்ண வச்சுக்கோங்க. therefore r = இது எல்லாம் அப்படியே தலைகீழாக போயிடும் அப்படின்னாவும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி இங்கே வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் அப்படின்னாவும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் மாற்றணும். ஒரு சைடாக மாற்றிட்டு நம்ம ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது 2 0க்கு 2 0 சால்வ் பண்ணி பார்த்தோன்னா 5ஆல் அடி கொடுக்கலாம். இங்கே அடி கொடுத்தோன்னா லாஸ்ட்டு 10% வரும். therefore r = 10%. நம்ம டக்குன்னு அடுத்தடுத்து கணக்கு பார்க்கணும். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லித்தரேன். ஏன்னா அடுத்தடுத்து நான் வீடியோவும் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் கீழே வந்து சால்வ் பண்ணதை காட்டியிருக்கேன். பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செக்குன்னு போட்டு இதை அடி கொடுத்த ரைட்டானு போட்டு பார்க்கும்போது கீழே நான் அடி கொடுத்து செஞ்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இங்கனுக்குள்ளே அடி கொடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நான் பிடிஎஃப் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, என்னடா கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 10% வரும். சால்வ் பண்ணி பார்த்தோன்னா இது சால்வ் பண்ணோன்னா 10% வரும். ஸோ கீழே நான் வந்து சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பார்த்துடலாம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,052 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினால் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 52,000 வந்து ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதான் அசல் மதிப்பு. இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 வருஷம். 4 வருஷம் கழிச்சு மொத்த தொகை தான் வந்து 79,040 அதுலேருந்து அந்த 52,000 கழிச்சு வச்சுக்கோங்களேன், 27,000 வரும். 9லேருந்து 2 கழிச்சா 7, 5லேருந்து 7லேருந்து 2 கழிச்சா 5, 40, இந்த 40 அப்படியே இறங்கிடும். 27,040 வரும். அதான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, ஸோ இதை வச்சு தான் நம்ம கணக்கு செய்ய போகிறோம். சம் பார்த்துடலாம். இங்கே வந்து அசல் மதிப்பு வந்து 52,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 79,040 மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு வச்சுக்கோங்களேன், 27,040 வரும். ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அசல் மதிப்பு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சிச்சு, ஆறு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் பியோட மதிப்பு, என்னோட மதிப்பு ஆறு தெரியாது, அதனால் ஆறு அப்படியே வச்சுக்கிறோம். பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை சால்வ் பண்ணால் இதானே வரும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இங்கே 27,040 வரும். ஸோ ஆறை ஒரு சைடாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு ஒரே சைடாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது இது அப்படியே பொம்பு தலைகீழாக மாறும். கீழே இருக்குது மேலே உள்ள கீழே அந்த மாதிரி மாறும். அப்படி மாறும்போது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 13% வரும் அடி கொடுத்து சால்வ் பண்ணால். therefore r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13%. நான் இங்கே செக் பண்ணுறதுக்காக கீழே அடி கொடுத்து செஞ்சதெல்லாம் நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணால் லாஸ்ட்டு 13 வருது. ஓகே, நீங்களும் அடி கொடுத்து பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ 4வது கணக்கான ஆன்சர் 13%. அதுக்கடுத்து 5வது கணக்கு பார்த்துடலாம்.
கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகையாக ரூபாய் 53,466 எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அசல் வந்து 46,900, நம்பர் ஆஃப் இயர்ஸு, காலம் வந்து 2 வருஷம், மொத்த தொகை தான் வந்து 53,466. இதுலேருந்து அசலை கழிச்சும் வச்சுக்கோங்களேன், ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டு தான் வந்து தனி வட்டி. ஓகேயா, அந்த வட்டி வீதம் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, சம் பார்த்துடலாம். இங்கே கொடுத்த அசல் வந்து 46,900, வருஷம் வந்து 2 வருஷம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 53,000 தான் மொத்த தொகை. அதுலேருந்து 46,900 கழிச்சோன்னா 6,566 வருது. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுவோம். பிஎன்ஆர் பை 100, பியோட மதிப்பு என்னோட மதிப்பு 6 தெரியாது, 6 அப்படியே வச்சுக்கோம், பை 100 ஈக்குவல் டு 6,566. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா இந்த மதிப்பு தான் வரும். ஓகேயா, ஸோ 6 இந்த சைடாக வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த சைடாக மாற்றுறோம். அப்படி போகும்போது தலைகீழாக போகும், கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே. ஸோ இந்த மாதிரி தான் மாறும். அப்படி இல்லாட்டி இங்கே வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதை சால்வ் பண்ணோன்னா 7% வரும். தேர்ஃபோர் ஆர்ஸ் ஈக்குவல் டு 7%. ஸோ இந்த 5வது கணக்கான ஆன்சர் வந்து 7%. இதுதான் ஆன்சர். ஓகேயா, இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடி கொடுத்து பார்த்து தான் ஆன்சர் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ தப்புலாம் இல்லை. ஸோ ஓகே, அதுக்கடுத்து 8வது கணக்கு பார்த்துடலாம். 6வது கணக்கு பார்த்துடலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாதம், அதாவது 2 years 3 months. அப்போனா 24, 27 மாதமா? ஓகே, 27. அப்போ இதை நம்ம மாதமாகவே வச்சுட்டு இது பண்ணிடுறோம், மாதங்களை வச்சுட்டு செஞ்சிடறோம். மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட தொகை, அதாவது மொத்த தொகை வந்து 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து 48,000, வருஷம் வந்து 2 வருஷம் 3 மாதம். இதை வந்து நம்ம 27/12 மாற்றிடுறோம். ஏன்னா மொத்த மாதம் 2 வருஷத்துக்கு 24 மாதம் வரும், இங்கிட்ட ஒரு 3 மாதம். 27/12 மொத்த தொகையிலேருந்து அந்த அசலை கழிச்சோன்னா தனி வட்டி கிடைக்கும். இதை வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். அசலோட மதிப்பு 48,000, வருஷம் வந்து 2 வருஷம் 3 மாதம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். கழிச்சா 7,560 வருது. ஸோ இதுதான் இது. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இந்த வருஷத்தை மட்டும் 27/12 மாற்றிக்கிறோம். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த கணக்கு ரீட் பண்ணும்போது 2 வருஷத்தில் 24 மாதம் இருக்குது, ப்ளஸ் ஒரு 3 மாதம் 27 மாதம். 27/12 மாதம்னாலே 12ஆல் வகுக்கணும். ஓகேயா, போட்டு இந்த 6 ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த ஒரு சைடாக மாற்றுறோம். இங்கிட்டு வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும், தலைகீழாக மாறிடும். அப்படியே கீழே இருக்கிறது மேலே பெரும், மேலே உள்ளது கீழே வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7% வரும். ஸோ தேர்ஃபோர் ஆர்ஸ் ஈக்குவல் டு 7%. இதுதான் இதுக்கான ஆன்சர். 6வது கணக்கான ஆன்சர் 7%. இதை நீங்கள் அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0. அதுக்கடுத்து இது 3ஆம் வாய்ப்பாடில் அடி போகும், இதுவும் 3ஆம் வாய்ப்பாடில் அடி போகும், இது 4வது வாய்ப்பாடில் அடி போகும். ஓகே, சால்வ் பண்ணால் 7% வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து 7வது கணக்கு பார்த்துடலாம். பின்வரும் வட்டி வீதத்தில், அதாவது கீழே ஆப்ஷன் கொடுக்கணும், இங்கே கொடுக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து அப்போ அசல் வந்து பிரின்சிபல் வந்து 2000 ரூபா, வருஷம் வந்து 1 வருஷம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, 200 கொடுத்துட்டாங்க. மொத்த தொகையாக கொடுக்கல, மொத்தமாக கொடுத்தா 2200 கொடுக்கணும். அதுலேருந்து நம்ம 2000 கழிச்சோன்னா 200 தனி வட்டின்னு கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி கொடுக்காம இங்கே இதில் வந்து டேரெக்டாக தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, இதை வச்சு நம்ம பிரின்சிபல் வந்து 2000, வருஷம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 வருஷம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். பிஎன்ஆர் பை 100, பியோட மதிப்பு என்னோட மதிப்பு, ஆரோட மதிப்பு தெரியாது, 6 அப்படியே வச்சுட்டு பை 100 ஈக்குவல் டு 200. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல 20% தான் ஆரோட மதிப்பு தெரிஞ்சால் சால்வ் பண்ணால் 200 வரும். ஓகேயா, ஸோ 6 ஒரு சைடாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கிட்ட ஒரு சைடாக நம்பர்லாம் ஒரு சைடாக மாற்றும் போது அப்படியே தலைகீழாக போகும். இங்கே கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும், இங்கிட்ட வகுக்கிறது அங்கிட்டு போனால் பெருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறும்போது அடி கொடுத்து சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், 20% இருக்கும். 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, ஸோ 20 இருக்குது. ஸோ 20%. தேர்ஃபோர் ஆர்ஸ் ஈக்குவல் டு 20%. 7வது கணக்கான ஆன்சர் 20% ஆரோட மதிப்பு. அதுக்கடுத்து 8வது கணக்கு 9வது கணக்கு பார்த்துட்டு அந்த டைப் முடிஞ்சு பார்த்துடலாம். ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி ரூபாய் 120 எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2000 ரூபா அசல் மதிப்பு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, தனி வட்டி வந்து 120 ரூபா, வட்டி வீதம் மட்டும் கேட்குறாங்க. அசலோட மதிப்பு 2000 ரூபா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 120 ரூபா. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற வச்சுக்கோங்களேன். 2000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ஆரோட மதிப்பு 6 தெரியாது, பை 100 ஈக்குவல் டு 120. ஸோ 6 ஒரு சைடாக வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கிட்ட ஒரு சைடாக மாற்றுறோம். இது ஃபுல்லாமே அப்படியே தலைகீழாக போகும், கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே. இங்கிட்டு வகுத்துட்டு இருந்துச்சுன்னா இங்கிட்டு போனால் பெருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறும், இப்படி இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும்.
அதாவது இதை இங்கிட்டு மாற்றுறோம், இதை அப்படியே கீழே மாற்றுறோம். ஸோ ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 1 2 2 6 2 12, 1 2 2 2 6. ஸோ 3% வரும். தேர்ஃபோர் R = 3%. ஸோ 8வது கணக்கான ஆன்சர் 3%. ஓகேயா. அதுக்கடுத்து லாஸ்ட் கணக்கு 9th சம் பார்த்துடலாம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3004 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவருக்கு கொடுத்ததையும் அவருக்கு கொடுத்ததையும், அதாவது அருண்கிறவர் வந்து பாலாஜிக்கு கொடுத்துருக்காரு. அசல் வந்து 5000 ரூபா 2 வருஷத்துக்கு. அதுக்கடுத்து சார்லஸ்க்கு வந்து 3000 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ரெண்டுக்குமே வட்டி வீதம் வந்து ஒரே தான். ஓகேயா. ஸோ அப்படி இருக்கிறப்ப மொத்தமாக வந்து 2200 வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி வாங்கிட்டார். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கணக்கு. 2200 வாங்கியிருக்காரு. அப்போனா அவர் எத்தனை % வட்டி வீதத்தில் கொடுத்துருப்பாரு? 2 பேருக்கு கொடுத்தது ஒரே வட்டி வீதம் தான், சமமான வட்டி வீதம் தான். ஸோ அந்த சமமான வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேயா, சம் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பியோட மதிப்பு 3000 ரூபா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 வருஷம். அதாவது இது வந்து ஒருத்தர் கொடுத்தது. இன்னொருத்தருக்கு கொடுத்த பியோட மதிப்பு வந்து 5000 ரூபா, அசலோட மதிப்பு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம். இவருக்கும் கொடுத்தது மொத்தமாக சேர்த்து வட்டி 2200 வாங்கியிருக்காரு. இவருக்கு கொடுத்ததையும் சேர்த்து 2200 வாங்கியிருக்காரு. அப்போனா இவருக்கும் ஒரே சமமான வட்டி வீதத்தில் தான் கொடுத்துருக்காரு. அந்த வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் இதை அப்படியே அந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். PNR/100 3000 4 ஆரோட மதிப்பு தெரியாது பை 100 ப்ளஸ் இதுவும் சேர்ந்து தான் 2200. ஓகேயா. ஸோ இதே அந்த ஃபார்மேட் எழுதி ஈக்குவல் போட்டு 2200ன்னு போடுறோம். ஓகேயா. அதுக்கடுத்து இதை சால்வ் பண்ணி பார்க்குறோம். 2 0க்கு 2 0, 3 12, 120 6 ப்ளஸ் இது 52 100 106. ஸோ 120 ப்ளஸ் 106 2200. ஸோ மொத்தம் இது 120 100 220 மாறும். 220 2200. தேர்ஃபோர் R இந்த இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்குது அங்கிட்டு போனால் வகுக்கும். ஸோ பை 220ன்னு போட்டோன்னா ஒரு 0க்கு 1 0, ஒரு 22 பைத்து 22 2220. அப்படி இல்லாட்டி ஒரு 220 ஒரு 220 10 220 2200. ஓகேயா. ஸோ தேர்ஃபோர் R = 10%. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்காக இருக்கும். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சமமான வட்டி விதத்தில் கொடுத்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அந்த மொத்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவருக்கு கொடுத்த வட்டி விதமும் இவருக்கு கொடுத்த வட்டி விதமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எப்படி வட்டி விதம் காண்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கூட்டி சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட டைப் 2 பார்த்தோமா, இது என்ன டைப் 3 பார்த்தோம். ஸோ டைப் 3ல் 9வது கணக்கு 7 8 6 5 4 3 2 1. ஸோ இதோட டைப் 3 முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி போகுது மேக்ஸோட இது போதும். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிவிஷன் டைமில் நமக்கு டைம் இருக்காது. ஸோ டக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இது எனக்குமே ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா எனக்கு நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கும் அடுத்த வீடியோ பண்ண தோணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.